शरीर के साथ। உடலோடு. तो देखो எனவே பாருங்க, ऐसे साकार सो निराकार बाबा को जाना, இப்படிப்பட்ட சாக்காரத்திலிருந்து நிராகாராக இருக்கக்கூடிய பாபாவை தெரிந்து கொண்டால் तो यही वर्षा मिलेगा ना। அப்பொழுது இந்த ஆஸ்தி தானே கிடைக்கும். क्या என்ன? संपूर्ण निराकारी बनेंगे சம்பூர்ணமாக நிராகாரியாக ஆகிவிட்டால், या अधूरे निराकारी बनेंगे? இல்லையானால் அரையாக இருக்கக்கூடிய நிராகாரியாக ஆகுமா? संपूर्ण निराकारी माने देवान का नाम निशान न रहे। சம்பூர்ணமான முழுமையான நிராகாரி என்றால் தேகபானத்தினுடைய பெயர் அடையாளமே இருக்கக்கூடாது. देवान का नाम निशान होगा तो देह के संबंधियों से लगाओ, தேகபானத்தின் பெயர் அடையாளம் இருந்தால் பிறகு தேகத்தின் சம்பந்தங்களுடன் जरूर लगेगा। ஈடுபாடு கண்டிப்பாக ஏற்படும். और देह के संबंधियों का संग का रंग छोड़ नहीं सकेंगे। மற்றும் தேகத்தின் சம்பந்தங்களின் சங்கத்தின் சாயத்தை விட முடியாது. फिर क्या होगा? பிறகு என்ன நடக்கும்? पद नीचा हो जाएगा। பதவி தாழ்ந்ததாகிவிடும். माना அப்படியானால் सूर्यवंशी कुल में नहीं आ सकेंगे। சூரியவம்சி குலத்தில் வர முடியாது. कहाँ गिरेंगे? எங்கு போய் விழுவோம்? है सूर्यवंशी के बाद त्रेता में சூரியவம்சத்திற்கு பிறகு திரேதா யுகத்தில் चंद्रवंशी ही होता है, சந்திரவம்சம் தான் இருக்கிறது. जिसका फाउंडेशन कलाओं के गिरने का फाउंडेशन இதனுடைய ஃபவுண்டேஷன், கலைகள் விழக்கூடிய ஃபவுண்டேஷன் सतयुग के दूसरे जन्म से ही लग जाता है। சத்யுகத்தின் மற்ற பிறவியிலிருந்தே வந்து தொடங்கி விடுகிறது. இரண்டாவது பிறவியிலிருந்து தொடங்கி விடுகிறது. ये उतरती कला देवान में उतरती कला, இந்த இறங்கும் கிளை, தேகபானத்தில் இறங்கும் கிளை, इसका फाउंडेशन हम अभी लगाए रहे हैं। இந்த ஃபவுண்டேஷனை நாம் இப்பொழுதுதான் போடுகிறோம். इसलिए बाप कहते हैं अभी मौत सामने खड़ा है। அதனால்தான் தந்தை சொல்கிறார், இப்பொழுது மரணம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. मौत किसका होता है? யாருடைய மரணம் ஏற்படுகிறது? देह का या आत्मा का? தேகத்தின் மரணமா இல்லையானால் ஆத்மாவின் மரணமா? देह विनाशी है, தேகம் இந்த உடல் அழியக்கூடியதாகும். आत्मा तो अविनाशी है। ஆன்மா அழிவில்லாததாகும். तो जो देह अभिमान में अंत तक बने रहेंगे, எனவே யார் தேகாபிமானத்தில் கடைசி வரைக்கும் இருப்பார்களோ, संग के रंग के कारण, சங்கத்தின் சாயத்தின் காரணத்தால், अन्न दोष के कारण, உணவனுடைய தோஷத்தின் காரணத்தால், तो रिजल्ट क्या होगा? எனவே என்ன ரிசல்ட் வெளியே வரும்? है उतरती कला के देवाल वाले धर्म पिताओं की शरण में जाना पड़ेगा। இறங்கும் கலையின் தேகபானத்தில் இருக்கக்கூடிய தர்மபிதாக்களின் சரணத்தில் செல்ல வேண்டியதாக இருக்குமா? या विदेही के गुट में रहेंगे? இல்லையானால் தேகம் இல்லாத இருக்கக்கூடிய அவருடைய குரூப்ல இருப்போமா? जो विदेही बाप का सूर्यवंशी ग्रुप है, எது வந்து உடலே தேகமே இல்லாத தந்தையினுடைய சூரியவம்ச குரூப் இருக்கிறதோ, वो मनुष्य सृष्टि रूपी झाड़ में அது மனித சிருஷ்டியினுடைய மரத்தில் नीचे से लेकर
ऊपर तक सीधा जाता है। மனித சிருஷ்டியினுடைய மரத்தில் அந்த குரூப் வந்து கீழே இருந்து மேலே வரையும் நேராக செல்கிறது. न दाईं ओर झुकता है धर्मों में, அது ரைட் சைடுல இருக்கக்கூடிய தர்மங்களிலும் விழுவதில்லை और न बाईं ओर के विदेशी धर्मों में झुकता है। மற்றும் லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய விதேசி தர்மங்களிலும் அது போய் குனிவதில்லை, விழுவதில்லை. जो वाम मार्गी धर्म है, யார் வந்து லெஃப்டிஸ்ட் தர்மமாக இருக்கிறதோ, बायां हाथ லெஃப்ட் கை இருக்கிறது, गंदगी साफ करने वाला है। அழுக்கை அது சுத்தம் செய்யக்கூடியதாகும். गंदे धर्मों में जाके गिरेंगे, அழுக்கான தர்மங்களில் சென்றுவிட்டு விழுவோம். विदेशी बन जाएंगे। விதேசிகளாக ஆகிவிடுவோம். ब्राह्मणों में एक गिरती कला वाले பிராமணர்களில் இந்த விழக்கூடிய கலைகள் கொண்டவர்கள் 9 कुरियों में से 8 कुरी के ब्राह्मण हैं। 9 குறிகள்ல இருந்து 8 குறிகளை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான். और ये कहाँ बैठे हुए हैं? மற்றும் இவர்கள் எங்கு அமர்ந்திருக்கிறார்கள்? कहाँ बैठे पुरुषार्थ कर रहे हैं? எங்கு அமர்ந்து கொண்டு புருஷார்த்தத்தை செய்கிறார்கள்? हैं? संगम युग में बैठे पुरुषार्थ करते हैं। சங்கம் யுகத்தில் அமர்ந்து கொண்டு புருஷார்த்தத்தை செய்கிறார்கள். चाहे आधार मूर्त बने हुए जड़ों में से हैं, அவர்கள் ஆதார் மூர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த வேரில் இருந்தாலும் சரி, चाहे उन जड़ों के बीज रूप संगठन में हैं, இல்லையானால் அந்த வேரில் இல்லாமல் விதையாக இருக்கக்கூடிய சங்கடன்ல இருந்தாலும் சரி, लेकिन वो बीज रूप संगठन भी ஆனால் அந்த விதை ரூபமாக இருக்கக்கூடிய சங்கடன் கூட एक जैसे बीज वाले नहीं है। எல்லாருமே ஒரே விதையாக இல்லை. क्या? என்ன? कोई बीजों में, சில விதைகளில், जिन बीजों को रुद्रमाला का मणका कहा जाता है, எந்த விதைகளை ருத்ரமாலையின் மணிகள் என்று சொல்லப்படுகிறதோ, कोई सूर्यवंश के சிலர் சூரிய வம்சத்தின் महीन छिलके वाले हैं। மிகவும் மெலிசாக இருக்கக்கூடிய லேசான தோல் கொண்டவர்கள். देहबान का बहुत महीन छिलका चढ़ा हुआ है। தேகபானத்தில் மிகவும் லேசான தோல் தான் ஏறி இருக்கிறது. कोई चंद्रवंशी छिलके वाले हैं। சிலர் வந்து சந்திர வம்சத்தை சேர்ந்த தோல் கொண்டவர்கள். सूर्य में और चंद्रमा में ज्ञान की रोशनी का फर्क तो पता है। சூரியனில் மற்றும் அந்த ஞானத்தினுடைய வெளிச்சத்தின் வித்தியாசம் வந்து தெரியும் இல்லையா? है? चंद्रमा में और चंद्रवंशियों में, சந்திரனில் மற்றும் சந்திரவம்சிகளில், सूर्य में और सूर्यवंशियों में சூரியனில் மற்றும் சூரியவம்சிகளில் ज्ञान की रोशनी का कुछ फर्क होता है। क्या फर्क होता है? ஞானத்தின் வெளிச்சத்தின் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? என்ன வித்தியாசம் இருக்கிறது? है? सूर्य स्वयं प्रकाशित होता है। சூரியன் தானாகவே வெளிச்சத்தை தருகிறது. और सूर्यवंशी बच्चे भी स्वयं के मनन चिंतन मंथन से प्रकाशित होते हैं। மற்றும் சூரியவம்சி குழந்தைகளும் கூட தன்னுடைய மனன் சிந்தன் மந்தன் மூலமாக வெளிச்சத்தை தருகிறார்கள். अपनी आत्मा के अनेक जन्मों को जान जाते हैं। தன்னுடைய ஆத்மாவின் நிறைய ஜன்மங்களை தெரிந்து கொள்கிறார்கள். और चंद्रमा स्वयं प्रकाशित होता है या सूर्य से प्रकाश लेता है? மற்றும் சந்திரன் வந்து
தானே வெளிச்சத்தை தருகிறதா, இல்லையானால் சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கொள்கிறதா? ऐसे ही चंद्रमा को फॉलो करने वाले चंद्रवंशी அதே போலதான் சந்திரனை ஃபாலோ செய்யக்கூடிய சந்திரவம்சிகள் किससे प्रकाश लेते हैं? யாரிடமிருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கொள்கிறார்கள்? है या तो चंद्रमा से प्रकाश लेते हैं சந்திரனிடமிருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், या तो இல்லையானால் सूर्यवंशी बच्चों से प्रकाश लेते हैं। சூரியவம்சி குழந்தைகளிடமிருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். उनको ज्ञान के जो गुरुजी हैं वो समझाने वाले அவர்களுக்கு ஞானத்தின் எந்த விஷயங்கள் இருக்கிறதோ அதை புரிய வைக்கக்கூடியவர்கள், जिनकी समझ से बाप की बेहद की पहचान होती है। யாருடைய புரிதலில் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய அறிமுகம் இருக்கிறதோ वो खुद नहीं समझ सकते। அவர்களால் தானே வந்து புரிந்து கொள்ள முடியாது. चंद्रमा के द्वारा नहीं समझ सकते। சந்திரனின் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடியாது. बाद में किसके द्वारा समझेंगे? அதற்கு பிறகு யாரின் மூலமாக புரிந்து கொள்வார்கள்? है सूर्यवंशी बच्चों के द्वारा समझना पड़ेगा। சூரியவம்சி குழந்தைகளின் மூலமாக தான் பிறகு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். इसलिए बोला है அதனால்தான் அவர் சொல்லியிருக்கிறார், कि तुम बच्चे जो ब्राह्मणों की दुनिया में दीदी दादी दादाएं हैं, குழந்தைகளாகிய நீங்கள் யார் பிராமணர்களின் உலகத்தில் தீதி தாதிகள் இல்லையானால் தாதாக்களாக இருக்கிறீர்களோ उनका गुण रत्नों से श्रृंगार करेंगे। அவர்களின் நீங்கள் வந்து குணரத்தினங்கள் மூலமாக அலங்காரம் செய்வீர்கள். कौन யாரு? है? तुम सूर्यवंशी बच्चे। சூரியவம்சியாக இருக்கக்கூடிய குழந்தைகளாகிய நீங்கள் जो ज्ञान सूर्य के सन्मुख बैठ करके யாரு? ஞான சூரியனின் நேர்முகமாக அமர்ந்து கொண்டு ज्ञान का भंडार भरते हो। ஞானத்தின் பண்டாரத்தை நிரம்பிக் கொள்கிறீர்கள். योग शक्ति का भंडार भरते हो। யோக சக்தியின் பண்டாரத்தை நிரப்பிக் கொள்கிறீர்கள். तो वर्षे में फर्क जरूर पड़ जाता है। எனவே ஆஸ்தியில் கண்டிப்பாக வித்தியாசம் ஏற்படுகிறது. जो सूर्य से भी नहीं सीखते, யார் வந்து சூரியனிடமிருந்து கூட கற்றுக்கொள்வதில்லையோ, सूर्यवंशियों से भी नहीं सीखते, சூரிய வம்சிகளிடமிருந்தும் கற்றுக்கொள்வதில்லை. तो उन्हें किससे सीखना पड़ता है? எனவே அவர்களுக்கு யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது? है चंद्रमा से या चंद्रवंशियों से सीखना पड़ता है। சந்திரனிடமிருந்து இல்லையானால் சந்திரவம்சிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. चंद्रवंश कौन सी युग में होता है? சந்திரவம்சம் எந்த யுகத்தில் இருக்கிறது? है त्रेता में होता है। திரேதா யுகத்தில் இருக்கிறது. तो त्रेता के जो चंद्रवंशी हैं, எனவே திரேதாவை சேர்ந்த எந்த சந்திரவம்சிகள் இருக்கிறார்களோ उनकी औलाद, उनको फॉलो करने वाले, அவர்களின் குழந்தைகள், அவர்களை ஃபாலோ செய்யக்கூடியவர்கள், उनकी रचना அவர்களின் படைப்பு इस्लाम वंशी द्वैतवादी द्वापर युग में बनेंगे। இரட்டைவாதம் கொண்ட துவாபர யுகத்தில் இஸ்லாம் வம்சிகளாக ஆகுவார்கள். किसकी रचना बनेंगे? யாருடைய படைப்பாக ஆகுவாங்க? है
इस्लाम वंश वाले या उनका धर्म पिता இஸ்லாம் வம்சத்தை சேர்ந்தவர்களா இல்லையானால் அவர்களின் தர்மபிதா इससे जन्म लेगा யாரிடமிருந்து பிறப்பாங்க? है चंद्रवंशियों से या चंद्रमा से जन्म लेगा। சந்திரவம்சிகளிடமிருந்து இல்லையானால் சந்திரனிடமிருந்து பிறப்பாங்க. तो देखो वर्षे में बड़ा भारी घाटा पड़ जाता है। எனவே பாருங்கள், ஆஸ்தியில் மிகவும் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. अभी बताओ இப்பொழுது சொல்லுங்கள், तुम बच्चों का क्या विचार है? குழந்தைகளாகிய உங்களுடைய சிந்தனை என்னவாகும்? என்ன யோசிச்சிருக்கீங்க? किसका संग का रंग लेना है? யாருடைய சங்கத்தின் சாயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்? एक बाप का संग लेना है। ஒரே ஒரு தந்தையினுடைய சங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், தொடர்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். वो भी அதுவும் கூட ऊंचे ऊंचे बाप உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை जो इस मनुष्य सृष्टि में आकर के யார் இந்த மனித சிருஷ்டியில் வந்துவிட்டு मनुष्य सृष्टि के ऊंचे हीरो पार्टधारी में प्रवेश करता है। மனித சிருஷ்டியின் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஹீரோ பாடதாரியில் பிரவேசம் செய்கிறார். हम उसे एक व्यक्तित्व का संग का रंग लेने वाले हैं। நாம் அவர் ஒருத்தருடைய சங்கத்தின் சாயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் ஆவோம். कोई दूसरी पर्सनालिटी का संग का रंग लेने वाले नहीं है। வேற எந்த ஒரு இரண்டாவது நபரினுடைய சங்கத்தின் சாயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் கிடையாது. तुम बोलते हो ना? நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா? इन भारतवासी हिंदुओं को विदेशियों ने विधर्मियों ने भटकाया है। இந்த பாரதவாசி இந்துக்களை விதேசிகள் விதர்மிகள் வந்து அலைய வைத்திருக்கிறார்கள். कहाँ भटकाया है? எங்க அலைய வைத்திருக்காங்க? है द्वापर कलयुग में भटकाया है क्या? துவாபர கலியுகத்தில் அலைய வைத்திருக்கிறார்களா என்ன? है इस ब्रॉड ड्रामा की रिहर्सल कहो, शूटिंग कहो, रिकॉर्डिंग कहाँ होती है? இந்த பிராட் டிராமாவின் ரிஹர்சல்னு சொல்லுங்க, ரெக்கார்டிங்னு சொல்லுங்க, ஷூட்டிங்னு சொல்லுங்க, அது எங்க நடக்கிறது? संगम युग में भटकाया है। சங்கம் யுகத்தில் தான் அலைய வைத்திருக்கிறார்கள். किन्होंने भटकाया है? யார் அலைய வைத்திருக்கிறாங்க? उन आत्माओं ने नहीं भटकाया है அந்த ஆத்மாக்கள் வந்து அலைய வைக்கல. जो द्वापर कलयुग में डायरेक्ट परम धाम से उतरती है। யார் வந்து துவாபர கலியுகத்தில் டைரக்டாக பரம்தாமத்திலிருந்து இறங்குகிறார்களோ அந்த ஆத்மாக்கள் வந்து அலைய வைக்கல. वो तो सत्य धाम से आती है। அவர்கள் வந்து உண்மையான தாமத்திலிருந்து வருகிறார்கள். वो सत्य अर्थात सच्ची होंगी எனவே அவர்கள் சத் அப்படியானால் உண்மையாக இருப்பார்களா या झूठी होंगी? இல்லையானால் பொய்யாக இருப்பார்களா? है सत्य धाम से आने वाली आत्मा शुरुआत में சத்த தாமத்திலிருந்து உண்மையான தாமத்திலிருந்து வரக்கூடிய ஆத்மாக்கள் ஆரம்பத்தில் सत्व प्रधान होगी या तमो प्रधान होगी? சத்துவ பிரதானமாக இருப்பார்களா இல்லையானால் தமோ பிரதானமாக இருப்பார்களா? परंतु वो प्रवेश किस में करती हैं? ஆனால் அவர்கள் யாருக்குள் பிரவேசம் செய்கிறார்கள்? है तमो प्रधान में या सतो प्रधान आत्मा में प्रवेश करती है? தமோ பிரதானத்திலா இல்லையானால் சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களில் பிரவேசம் செய்றாங்களா? तमो प्रधान आत्माओं में प्रवेश करती है। தமோ பிரதானமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களில் பிரவேசம் செய்கிறாங்க.
उन तमो प्रधान आत्माओं में भी அந்த தமோ பிரதானமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களிலும் जो ज्यादा से ज्यादा तमो प्रधान बन जाता है, யாரு அதிகத்திலும் அதிகமாக தமோ பிரதானமாக ஆகிடுறாங்களோ उन आत्माओं के ग्रुप में प्रवेश करती है। அந்த ஆத்மாக்களின் குரூப்ல பிரவேசம் செய்றாங்க. जैसे इब्राहिम आता है, எப்படி இப்ராஹிம் வருகிறார். इब्राहिम के पीछे पीछे परमधाम से और भी फॉलोअर्स साथ में आते हैं। இப்ராஹிம்க்கு பின்னால் பரந்தாமத்துல இருந்து இன்னுமே ஃபாலோவர்ஸ் ஆத்மாக்கள் வருகிறார்கள். कौन से नारायण में प्रवेश करेंगी? எந்த நாராயணல பிரவேசம் செய்வார்கள்? है दूसरे नंबर का धर्मपिता, இரண்டாவது நம்பரை சேர்ந்த தர்மபிதா, 2 नंबर का धर्मपिता, இரண்டாவது நம்பரில் இருக்கக்கூடிய தர்மபிதா. 2 नंबर अच्छा माना जाता है या अव्वल नंबर अच्छा माना जाता है? இரண்டாவது நம்பர் நல்லது என்று கருதப்படுகிறதா இல்லையானால் முதல் நம்பர் நல்லது என்று கருதப்படுகிறதா? तो वो 2 नंबर का धर्मपिता எனவே அந்த இரண்டாவது நம்பரை சேர்ந்த தர்மபிதா कौन से ग्रुप की आत्माओं में प्रवेश करता है? எந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஆத்மாக்களில் பிரவேசம் செய்கிறார்? है जो 2 नंबर के ब्राह्मण होते हैं, யாரு இரண்டாவது நம்பரை சேர்ந்த பிராமணர்களாக இருக்கிறார்களோ बाप आते हैं बेहद के, தந்தை வருகிறார் எல்லைக்கு அப்பாற்பட்ட, अव्वल नंबर का ज्ञान देते हैं, முதல் நம்பர் ஞானத்தை தருகிறார், गीता ज्ञान। கீதை ஞானம். जो गीता ज्ञान सर्व शास्त्रों में शिरोमणि माना जाता है। இந்த கீதை ஞானம் அனைத்து சாஸ்திரங்களிலும் தலை சிறந்த மகுடம் என்று கருதப்படுகிறது. तो शिरोमणि ज्ञान देते हैं எனவே தலை சிறந்த ஞானத்தை தருகிறார், या कम कलाओं का ज्ञान देते हैं? இல்லையானால் குறைந்த கலைகளாக இருக்கக்கூடிய ஞானத்தை தருகிறாரா? हैं शिरोमणि ज्ञान देते हैं, தலை சிறந்த ஞானத்தை தருகிறார். परंतु उस शिरोमणि ज्ञान को ஆனால் அந்த தலை சிறந்த ஞானத்தை पूरा ध्यान देकर न सुनने वाले, முழுமையாக கவனத்தை கொடுத்துவிட்டு கேட்காமல் இருக்கக்கூடியவர்கள், न समझने वाले, இல்லையானால் முழுமையாக கவனமாக புரிந்து கொள்ளாதவர்கள் और प्रैक्टिकल कर्म में न लाने वाले, மற்றும் பிராக்டிகலில் கர்மங்களில் கொண்டு வராதவர்கள் क्या करते हैं? என்ன செய்கிறார்கள்? है औरों के संग के रंग ज्यादा लेते हैं, மற்றவர்களின் சங்கத்தின் சாயத்தை அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள், औरों की बातें ज्यादा सुनते हैं, மற்றவர்களின் விஷயத்தை அதிகமாக கேட்கிறார்கள், औरों का अन्न दोष ज्यादा लगाते हैं, மற்றவர்களின் அன்னதோஷம் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். बाप के घर में जो ब्रह्मा भोजन बनता है தந்தையின் வீட்டில் எந்த பிரம்ம போஜனம் உருவாகுகிறதோ उसकी சமைக்கப்படுகிறதோ कदर उसी की कदर नहीं करते, அதற்கு அவர்கள் வேல்யூ கொடுப்பதில்லை, மதிப்பு கொடுப்பதில்லை. तो अन्न दोष और संग दोष का असर होगा या नहीं होगा? எனவே அன்னதோஷம் மற்றும் சங்கதோஷம் இது ரெண்டினுடைய பிரபாவம் ஏற்படுமா இல்லையா? लेप छेप आत्मा में लग जाता है, ஆத்மாவில் அந்த சங்கத்தின் சாயம் ஒட்டுகிறது. और ऐसा लेप छेप लगता है மற்றும் இப்படி அது ஒட்டுகிறது कि वो आत्माएं कमजोर होती चली जाती हैं, அந்த ஆத்மாக்கள் பலவீனமாகிக் கொண்டே சென்று விடுகிறார்கள். भले ब्राह्मण जीवन में ब्राह्मण जीवन बिताई रही है, பலே பிராமண வாழ்க்கையில் அவர்கள் பிராமணராக வாழ்க்கையை நடத்தி கொள்கிறார்கள் कहने मात्र के लिए வெறும் சொல்வதற்காக. कि हम ब्राह्मण तो हैं, என்னவென்றால் நாங்க பிராமணர்கள் தான், लेकिन
ஆனால் नीची कुरियों के ब्राह्मण बनते हैं தாழ்ந்த குறியை சேர்ந்த பிராமணர்கள் ஆகுகிறோமா? या ऊंचते ऊंच कुरी के ब्राह्मण बनते हैं? இல்லையானால் உயர்ந்ததிலும் உயர்ந்த குறியை சேர்ந்த பிராமணர்கள் ஆகுகிறோமா? तो देखो எனவே பாருங்கள், यहाँ संगम युग में இங்கு சங்கம யுகத்தில் तुमको ये मायावी आत्माओं ने भटकाया हुआ है। உங்களை இந்த மாயை ஆத்மாக்கள் வந்து அலைய வைத்திருக்கிறார்கள். किसने भटकाया है? யார் அலைய வைத்திருக்காங்க? मायावी आत्माएं जो मायावी दुनिया को छोड़ती ही नहीं है। மாயை ஆத்மாக்கள் யார் வந்து இந்த மாயையாக இருக்கக்கூடிய உலகத்தை விடுவதே இல்லை. मायावी धंधों को छोड़ती नहीं है। மாயாவி தொழில்களை விடுவதே இல்லை. माया के 5 विकारों को छोड़ती नहीं है। மாயையினுடைய 5 விகாரங்களை விடுவதே இல்லை. विकारों की गंध में ही गिरते रहते हैं। விகாரங்களின் அழுக்கிலே வந்து விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். उन मायावियों के संग के रंग में रहने से அந்த மாயாவிகளின் சங்கத்தின் சாயத்தில் இருக்கும் காரணத்தால் तुम ब्राह्मण பிராமணர்களாகிய நீங்கள் यहाँ संगम युग में ही नंबरवार भटक जाते हो। இங்கு சங்கம் யுகத்திலே வரிசைகரமாக அலைகிறீர்கள். नहीं तो बाबा बताते हैं இல்லையானால் பாபா சொல்கிறார், एक से ज्ञान सुनना चाहिए ஒருவரிடமிருந்து ஞானத்தை கேட்க வேண்டுமா, या अनेकों से सुनना चाहिए? இல்லையானால் நிறைய நபர்களிடமிருந்து கேட்க வேண்டுமா? एक से ज्ञान सुनेंगे, एक से बातें करेंगे ஒருவரிடமிருந்து ஞானத்தை கேட்டால், ஒருவரிடம் பேசினால் तो क्या रिजल्ट होगा? அப்பொழுது என்ன ரிசல்ட் ஆகும்? एक क्या संग का रंग लगेगा या अनेकों का संग का रंग लगेगा? ஒருத்தருடைய சங்கத்தின் சாயம் ஏற்படுமா, இல்லையானால் நிறைய பேருடைய சங்கத்தின் சாயம் ஏற்படுமா? तो देखो भटकने का फाउंडेशन எனவே பாருங்கள், இங்கு அங்கு அலையக்கூடிய ஃபவுண்டேஷன் ब्रह्मा के द्वारा रची हुई பிரம்மாவின் மூலமாக படைக்கப்பட்ட ब्राह्मण धर्म की 9 कुरियों में ही लग जाता है। பிராமணர்களின் 9 குறிகளில் ஏற்பட்டு விடுகிறது. और மற்றும் यहाँ இங்கு तो भटकने की बात ही नहीं। இங்கு அலையக்கூடிய விஷயமே இல்லை. यहाँ माने कहा இங்கு என்றால் எங்கு? है संगम युग में भटकाव की शूटिंग तो होती है, சங்கம் யுகத்தில் அலையக்கூடிய ஷூட்டிங் வந்து ஏற்படுகிறது தான். लेकिन यहाँ भटकने की बात नहीं। ஆனால் இங்கு அலையக்கூடிய விஷயமே இல்லை. यहाँ माने कहा இங்கு என்றால் எங்கு? है बाप के सन्मुख तो भटकने की बात है ही नहीं। தந்தையுடைய நேர்முகத்தில் அலையக்கூடிய விஷயமே இல்லை. क्यों नहीं है? ஏன் இல்லை? है बाप तो सर्वशक्तिवान है, தந்தை வந்து சர்வசக்திவான் ஆவார். लेकिन सर्वशक्तिवान बाप ஆனால் சர்வசக்திவான் தந்தை देह अभिमानी सांडों को सुनाता है தேக அபிமானத்தில் இருக்கக்கூடிய ஆனால் சர்வசக்திவான் தந்தை வந்து தேக அபிமானத்தில் இருக்கக்கூடிய காளை மாடுகளுக்கு சொல்கிறாரா? ज्ञान देता है, ஞானத்தை தருகிறாரா? या जो बाप के सन्मुख बैठ करके आत्मिक स्थिति में रहते हैं இல்லையானால் யாரு தந்தைக்கு நேர்முகத்தில் அமர்ந்து கொண்ட ஆத்மீக ஸ்திதியில் இருக்கிறார்களோ उन आत्माओं को ज्ञान देता है। அந்த ஆத்மாக்களுக்கு ஞானத்தை தருகிறாரா? और उन आत्माओं में மற்றும் அந்த ஆத்மாக்களில் कोई आत्माएं देखने में तो ये आती है कि बाप के सन्मुख बैठी है,
சில ஆத்மாக்கள் இது பார்ப்பதில் வருகிறது தான். என்னவென்றால் தந்தைக்கு நேர்முகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் தான். ज्ञान सूर्य के सन्मुख बैठी है, ஞான சூரியனுக்கு நேர்முகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். लेकिन मन बुद्धि रूपी आत्मा ஆனால் மனம் புத்தியாக இருக்கக்கூடிய ஆத்மா कहाँ धरी रहती है? எங்கு இருக்கிறது? है देह के संबंधियों में धरी रहती है। தேகத்தின் சம்பந்திகளில் உறவுகளில் ஈடுபட்டிருக்கிறது. क्यों? ஏன் அப்படி? क्योंकि 1 घंटे बाप के सन्मुख आकर बैठते हैं ஏனெனில் 1 மணி நேரம் தான் தந்தைக்கு நேர்முகமாக அமர்கிறார்கள் और 23 घंटे மற்றும் 23 மணி நேரம் किनका संग का रंग लेते हैं? யாருடைய சங்கத்தின் சாயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள்? देहधारियों का संग का रंग लेते हैं। தேகதாரிகளின் சங்கத்தின் சாயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். तो बुद्धि कहाँ जावेगी? எனவே புத்தி வந்து எங்கு செல்லும்? देहधारियों में ही जावेगी। தேகதாரிகளில் தான் செல்லும். तो बताया எனவே சொல்லியிருக்கிறார், यहाँ जो बैठते हैं मन बुद्धि रूपी आत्मा के द्वारा இங்கு யார் அமர்கிறார்களோ மனம் புத்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாவின் மூலமாக बाप के सन्मुख, தந்தையின் நேர்முகமாக मन बुद्धि को ही आत्मा कहा जाता है ना। மனம் புத்தியை தான் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. तो मन बुद्धि रूपी आत्मा எனவே மனம் புத்தியாக இருக்கக்கூடிய ஆத்மா अगर बाप के सन्मुख है, ஒருவேளை தந்தைக்கு நேர்முகமாக இருக்கிறது, बाप के विमुख नहीं है। தந்தைக்கு விபரீதமாக இல்லை. क्या என்ன ऐसे होता है ना இப்படி நடக்கிறது இல்லையா? कि आंखों से सामने देखते तो हैं என்னவென்றால் கண்களின் மூலமாக முன்னால் பார்க்கிறோம் தான். कि बाप बैठा है, என்னவென்றால் தந்தை அமர்ந்திருக்கிறாரு. लेकिन मन बुद्धि बाहर की दुनिया में जा रही है, ஆனால் மனம் புத்தி வெளியில் உலகத்தில் செல்கிறது, देह के संबंधियों में जा रही है। தேகத்தின் உறவுகளில் செல்கிறது. तो उनको सन्मुख कहेंगे எனவே அவர்களை நேர்முகம் என்று சொல்ல முடியுமா? या ब्राह्मणों का वातावरण बिगाड़ने वालों में कहेंगे? இல்லையானால் பிராமணர்களின் சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடியவர்கள் சொல்லுமா? है ब्राह्मणों का जो वातावरण है பிராமணர்களின் என்ன சுற்றுச்சூழல் இருக்கிறதோ उसको भेदन करने वाले हैं। அதை வந்து உடைக்கக்கூடியவர்கள், वातावरण को बनाने वाले नहीं है। சுற்றுச்சூழலை உருவாக்கக்கூடியவர்களுக்கு இல்லை. तो भटकने की बात किनकी नहीं है? எனவே அலையக்கூடிய விஷயம் யாருடையது கிடையாது. जो बाप के सामने शरीर से भी बैठे हैं, யார் தந்தைக்கு முன்னால் வந்து உடலின் மூலமாகவும் அமர்ந்திருக்கிறார்கள், इंद्रियों से भी सामने हैं உறுப்புகளின் மூலமாக முன்னால் தான், और मन बुद्धि रूपी आत्मा से भी மற்றும் மனம் புத்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாவின் மூலமாகவும் सन्मुख हैं। நேர்முகமாக இருக்கிறார்கள். मन में विरोधी संकल्प नहीं चल रहे हैं மனதில் விரோத எண்ணங்கள் வந்து ஓடுவதில்லை. बाप के, தந்தையின் बैठे हैं सामने முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். और मन में மற்றும் மனதில் बाप के प्रति, बाप के बच्चों के प्रति தந்தைக்காக, தந்தையின் குழந்தைகளுக்காக विरोधी संकल्प चल रहे हैं। விரோத எண்ணங்கள் ஓடுகிறது. तो सन्मुख हुए या विमुख हुए? அப்பொழுது நேர்முகமாகியார்களா இல்லையானால் நேர்முகமாக இல்லையா? विमुख हो गए। நேர்முகமாக இல்லை. इसलिए बताया அதனால் தான் சொல்லியிருக்கிறார், यहाँ बाप के सन्मुख बैठने वालों के लिए तो இங்கு தந்தைக்கு நேர்முகமாக அமர்பவர்களுக்காக भटकने की बात है ही नहीं। அலையக்கூடிய விஷயமே இல்லை. यहाँ तो सेकंड की बात है। இங்கு வந்து செகண்டுக்கான விஷயமாகும். वो सेकंड आना चाहिए। அந்த செகண்ட் வர வேண்டும். कौन सा सेकंड? எந்த செகண்ட்? जिस सेकंड में जो पहली बार देखे, எந்த செகண்ட்ல யார் முதல் தடவை பார்க்கிறார்களோ इन आंखों से, இந்த கண்கள் மூலமாக, जो इन कानों से बाप के 2 शब्द भी सुने,
யார் இந்த காதின் மூலமாக தந்தையின் 2 வார்த்தைகளை கேட்டாலும் इन कानों से उस सेकंड में இந்த காதின் மூலமாக அப்பொழுது அந்த செகண்ட்ல उनको दिल से ये अनुभूति हो जाए அவர்களுக்கு மனதின் மூலமாக இந்த அனுபவம் ஏற்படணும் कि मेरा बाप आ गया, मेरा बाप मुझे मिल गया। என்னவென்றால் என்னுடைய தந்தை வந்துவிட்டார், என்னுடைய தந்தை எனக்கு தான் கிடைத்திருக்கிறார். वो सेकंड அந்த செகண்ட் जिसमें एक बाप के सिवाय எதுல ஒரு தந்தையை தவிர और कोई की स्मृति ना आवे, மற்ற யாருடைய நினைவும் வரக்கூடாது. ऐसा फाउंडेशन लग जाए। இப்படிப்பட்ட ஃபவுண்டேஷன் விழ வேண்டும். पहली बार का फाउंडेशन अच्छा होगा, முதல் தடவை என்னுடைய ஃபவுண்டேஷன் நல்லா இருக்குமா? मकान का फाउंडेशन வீட்டினுடைய ஃபவுண்டேஷன் नींव अच्छी होती है तो उसके ऊपर ஃபவுண்டேஷன் நல்லா இருந்துச்சுன்னா जो भी मंजिलें खड़ी की जाती हैं அதற்கு மேல எந்த மாடிகளை இல்லையானால் எந்த ஃப்ளோரை கட்டுறாங்களோ वो मजबूत होती हैं या அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா, कमजोर होती हैं? இல்லையானால் பலவீனமாக இருக்குமா, இல்லையானால் உறுதியாக இருக்குமா? हैं? मजबूत होती है। உறுதியாக இருக்கும். तो बाप आया तो हुआ है, எனவே தந்தை வந்திருக்காரு தான். लेकिन ஆனால் इस दुनिया में अभी गुप्त पार्ट बजा रहा है இந்த உலகத்தில் இப்பொழுது குப்தமான பாட்டை செய்கிறாரா, या प्रत्यक्ष पार्ट बजा रहा है? இல்லையானால் பிரத்யக்ஷமான பாட்டை செய்கிறாரா? गुप्त पार्टधारी है। குப்தமாக பாட்டை செய்கிறார். जैसे बच्चा गर्भ में எப்படி ஒரு குழந்தை கர்ப்பத்தில் आया हुआ तो है, வந்திருக்கிறது தான். लेकिन गुप्त पार्ट बजा रहा है ஆனால் குப்தமான பாட்டை செய்கிறதா, या प्रत्यक्ष पार्ट बजा रहा है? இல்லையானால் பிரத்யக்ஷமான பாட்டை செய்கிறதா? गुप्त पार्ट बजा रहा है। குப்தமான பாட்டை செய்கிறது. जब गर्भ से बाहर आएगा எப்பொழுது கர்ப்பத்திலிருந்து வெளியே வருமோ तो அப்பொழுது घर के भातियों को भी आवाज सुनाई पड़ेगी बच्चे की, வீட்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த குழந்தையினுடைய சத்தம் கேட்கும். जिस बच्चे ने प्रत्यक्षता रूपी जन्म लिया இந்த குழந்தை பிரத்யக்ஷத்தாக இருக்கக்கூடிய வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய பிறவியை எடுத்திருக்காங்களோ पड़ोसियों को भी आवाज सुनाई पड़ेगी। அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்கும். तो क्या कहेंगे? எனவே என்ன சொல்லப்படும்? बच्चा आया या नहीं आया? குழந்தை வந்துடுச்சா இல்ல வரலையா? आया, வந்துடுச்சு. शंका नहीं रहेगी। எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. क्या என்ன कि पता नहीं என்னன்னா தெரியல, पेट में बच्चा है या बच्ची है, पैदा होगा लूला लंगड़ा पैदा होगा, என்னன்னா வயிற்றுல குழந்தை இருக்கா, பெண் குழந்தை இருக்கா, ஆண் குழந்தை இருக்கா, இல்லையானால் கை காலம் இல்லாம ஊனமற்றவர்களாக பிறக்குமா, ऐसा पैदा होगा, இல்லைன்னா தெரியல எப்படி பிறக்கும்னு, कुछ पता नहीं है। எதுவுமே தெரியல. संशय है या नहीं है? இப்படி டவுட் இருக்குமா இல்லையா? है? अरे जब तक पैदा नहीं हुआ है அரே எப்பொழுது வரை பிறக்கவில்லையோ तब तक कंफर्म है कि बच्चा आया அப்பொழுது வரை இது நிச்சயமாகுமா என்ன குழந்தை வந்துடுச்சுன்னு? है? नहीं, இல்லை. ऐसे यहाँ भी है। அதே போலவே தான் இங்கேயும் இருக்கிறது. अभी बाप गुप्त இப்பொழுது தந்தை குப்தமாக இருக்கிறார் और बाप के बच्चे पांडव மற்றும் தந்தையினுடைய குழந்தைகள் பாண்டவர்கள் गुप्त, குப்தமாக இருக்கிறார்கள். तो पक्का है எனவே இது உறுதியாகும் कि बाप ने प्रत्यक्षता रूपी जन्म ले लिया है। என்னவென்றால் தந்தை பிரத்யக்ஷதா வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய பிறப்பை எடுத்துக்கொண்டார். पक्का है? இது உறுதியாக இருக்கிறதா? हैं? अगर पक्का है
तो सदा काल निश्चय बुद्धि रहना चाहिए, ஒருவேளை உறுதியாக இருந்தால் பிறகு எப்பொழுதுமே நிச்சய புத்தியாக இருக்க வேண்டுமா? या अनिश्चय आता रहेगा? இல்லையானால் அனிச்சயம் வந்து கொண்டே இருக்குமா? है सदा काल निश्चय होना चाहिए, எப்பொழுதுமே நிச்சயம் இருக்க வேண்டும். लेकिन देखने में क्या आता है? ஆனால் பார்ப்பதில் என்ன வருகிறது? अभी अभी 9 दिन की भट्टी करते हैं, இப்பொழுதுதான் 9 நாட்களின் பட்டி செய்கிறார்கள். उस भट्टी में ही भोजन मिलता है, पीना मिलता है, அந்த பட்டியில் தான் சாப்பாடு கிடைக்கிறது, குடிக்க கிடைக்கிறது. बाहर जाना भी नहीं होता, வெளியே செல்வதற்கும் இருக்காது. अंदर ही सब प्रकार की प्राप्ति। உள்ளுக்குள்ளே அனைத்து விதமான பிராப்தி கிடைக்கும். जैसे गर्भ में 9 महीने, இப்படி வந்து கர்ப்பத்தில் 9 மாதங்கள் बच्चे को सब प्रकार की प्राप्ति होती है। குழந்தைக்கு எல்லா விதமாக பிராப்தியும் கிடைக்கிறது. गुप्त रहने के टाइम पर குப்தமாக இருக்கும் நேரத்தில் फिर बाहर निकलते हैं பிறகு வெளியே வருகிறார்கள். तो बाहर की दुनिया आ जाती है। பிறகு வெளி உலகம் வந்து விடுகிறது. ऐसे ही அதே போலவேதான் हम बच्चे भी குழந்தைகளாகிய நாமளும் ज्ञान की, योग की, ஞானத்தின் யோகத்தின் ज्ञान अग्नि योगाग्नि की भट्टी तो करते हैं, ஞான நெருப்பு யோக நெருப்பினுடைய பட்டி வந்து செய்கிறோம் தான். पकते भी हैं, அதுல நாம் வேகிறோம். परंतु ஆனால் पक करके जब बाहर की दुनिया में बाहर आते हैं வெந்து விட்டு எப்பொழுது வெளி உலகத்தில் வருகிறோமோ तो निश्चय सदा कायम रहता है, அப்பொழுது நிச்சயம் எப்பொழுதுமே உறுதியாக இருக்கிறதா? या निश्चय उखड़ता रहता है? இல்லையானால் நிச்சயம் வந்து உடைந்து கொண்டே இருக்கிறதா? है? सदा काल निश्चय बुद्धि रहते हैं எப்பொழுதுமே நிச்சய புத்தியாக இருக்கிறோமா? या बीच बीच में இல்லையானால் நடுவில் परसेंटेज में சதவீதத்தில் अनिश्चय भी आता रहता है? அனிச்சயமும் வந்து கொண்டே இருக்கிறதா? है? आता है या नहीं आता है? வருகிறதா இல்லையா? आता है। வருகிறது. क्यों आता है? ஏன் வருகிறது? है? क्योंकि बाप ने अभी पूरा प्रत्यक्षता रूपी जन्म नहीं लिया है। ஏனெனில் தந்தை இப்பொழுது முழுமையான பிரத்யக்ஷதா வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய பிறப்பை எடுக்கவில்லை. कब लेता है? எப்பொழுது எடுக்கிறார்? प्रत्यक्षता रूपी जन्म लेता है महाशिवरात्रि गाई हुई। அந்த வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய பிறப்பை எடுக்கிறார். அதற்காக தான் மகா சிவராத்திரி என்று பாடப்பட்டிருக்கிறது. कैसी रात्रि? எப்படிப்பட்ட இரவு? दुनिया में ऐसी महान रात्रि, बड़ी रात्रि உலகத்தில் இப்படிப்பட்ட பெரிய இரவு, மகான் இரவு कभी न हुई है இப்படி எப்பவுமே ஏற்படவில்லை और न कभी होगी। மற்றும் எப்பொழுதுமே ஏற்படாது. ऐसी महान रात्रि में அப்படிப்பட்ட மகான் இரவில் शिव बाप का जन्म होता है प्रत्यक्षता रूपी। சிவதந்தையின் வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய பிறப்பு ஏற்படுகிறது. कैसी रात्रि? எப்படிப்பட்ட இரவு? अज्ञान अंधकार की रात्रि। அஞ்ஞான இருளின் இரவு. ऐसी अज्ञान अंधकार की रात्रि இப்படிப்பட்ட அஞ்ஞான இருளின் இரவு जिसमें बाहर की 500-700 करोड़ दुनिया तो எதுல வந்து வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய 500-700 கோடி ஆத்மக்கள் अज्ञान अंधकार में डूबी हुई है। அஞ்ஞான இருளில் மூழ்கியிருப்பார்கள் தான். पंचभूतों से बने हुए பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட देह के देहभान में डूबी हुई है। உருவாகியுள்ள இந்த தேகத்தின் தேகாபிமானத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். भौतिकवाद में डूबी हुई है। பௌதிகவாதத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். किसी को आत्मा का ज्ञान नहीं है, யாருக்குமே ஆத்மாவினுடைய ஞானம் இல்லை. बाहर की दुनिया वालों को। வெளி உலகத்தினருக்கு. उनकी तो बात ही छोड़ दो। எனவே அவர்களின் விஷயத்தை விட்டுடுங்க. परंतु ஆனால் जो कहते हैं யார் வந்து சொல்றாங்க
कि हमें ज्ञान सूर्य बाप मिला है, என்னன்னா எங்களுக்கு ஞானசூரியன் தந்தை கிடைத்திருக்கிறார். ब्रह्मा तन में आकर के हमको ज्ञान की रोशनी दे रहा है, பிரம்மாவினுடைய உடலில் வந்துவிட்டு நமக்கு ஞானத்தின் வெளிச்சத்தை தருகிறார். हम ब्राह्मण बच्चे बन गए हैं, நாம் பிராமண குழந்தைகளாகி விட்டோம். वो ब्राह्मण भी, அந்த பிராமணர்களும் கூட, सभी ब्राह्मण அனைத்து பிராமணர்களும் बेसिक वाले हो, बेसिक ज्ञान लेने वाले, பேசிக் நபராக இருந்தாலும் சரி, பேசிக் ஞானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், या एडवांस ऊंची कक्षा का ज्ञान लेने वाले, இல்லையானால் அட்வான்ஸ் உயர்ந்த வகுப்பை சேர்ந்த ஞானத்தை எடுத்துக்க கொள்ளக்கூடியவர்கள், बाप के ऊपर निश्चय बुद्धि है, தந்தையின் மீது நிச்சய புத்தியாக இருக்கிறார்களா? अच्छा बेसिक वाले निश्चय बुद्धि है, சரி, நல்லது. பேசிக்ல இருக்கக்கூடியவங்க நிச்சய புத்தியாக இருக்காங்களா? उन्होंने बाप को पहचाना, அவர்கள் தந்தையை தெரிந்து கொண்டார்களா? उन्होंने तो बेचारों ने पहचाना ही नहीं। அவர்கள் பாவம், அவர்கள் தெரிந்து கொள்ளவே இல்லை.